கும்பகோணம் பகுதியில் ஏற்பட்ட பதற்றம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் நாளைக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு வதந்தி வந்ததுனால, எல்லா பெட்ரோல் பங்க்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்கள். இது கும்பகோணத்தில் வர்ற வழியில் உள்ள திருநாய்ச்சரத்தில் முதல் பெட்ரோல் பங்கில் இப்படி இருக்குது. அடுத்தடுத்த பெட்ரோல் பங்க்லேருந்து வீடியோ உங்களுக்காக இப்போ போடுறோம் பாருங்கள். டீசல் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க போல். அதனால யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் அறிக்கை இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாம் கேனில் ஜேசிபி, லாரி, டூ வீலரு எல்லாமே பாருங்கள். இந்த பங்கை சம்பிச்சு போயிட்டு இந்த பங்கை அப்போ அப்படியே நிறுத்திட்டாங்க. லைட்லேருந்து எல்லாமே நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பாருங்கள். ஏற்கனவே ஒரு பங்கில் ஃபுல்லாக வண்டி நின்றுச்சு. இப்போ அடுத்து இந்த பெட்ரோல் பங்க்லையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டி நிற்கிது. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. உண்மையாக இது பதட்டம் வந்து மக்கள் பதட்டப்படுறது வந்து உண்மை தானா, இல்லை நாளைக்கு பெட்ரோல் டீசல் வந்து தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இது உண்மைன்னு மக்கள் நம்பிட்டு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த பங்கில் பெட்ரோல் கிடைக்காது போல பாருங்கள். இவ்வளோ பேருக்கு எப்படி அவங்க போடுவாங்க? அதுலேயே வாக்குவாதம்லாம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. வீட்டுக்கும் வண்டி நிற்கிது. வண்டி உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலேயும் வர முடியாது அளவுக்கு நிற்கிது வண்டி. கையில் கேனு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் பகுதியில் மட்டும்தான் இந்தமாரி பதட்டம் ஏற்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூரில் எங்கள் நண்பர்கள்ட்டெலாம் பேசணும். திருவாரூர் இந்த சைட்லலாம் கேட்டோம். அங்கெல்லாம் எதுவும் இதுமாரி எந்த ஒரு பதட்டமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கும்பகோணம் சுற்றி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பதட்டமாக இருக்குது. எங்கே நடக்கிற போருக்கு இங்கே பதட்டத்தை உருவாக்கிட்டு பாருங்கள். பெட்ரோல் பங்கே சூழ்ந்துட்டாங்க மக்கள். பாருங்கள் பெட்ரோல் பங்கில் பதட்டத்தை. எல்லா பெட்ரோல் பங்குமே இப்படி தான் இருக்குது. இது கும்பகோணம் சுற்றி உள்ள எல்லா பெட்ரோல் பங்கும் இதுமாரி தான் நிலைமை. உங்கள் ஊர் பகுதியில் இதுமாரி நடக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், எல்லா கேன்லலாம் வாங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு இந்த பெட்ரோல் பங்கு வாக்குவாதம்லாம் நடக்குது. அதனால தான் போலீஸே வந்துடுச்சு. பெட்ரோல் கிடைக்காது, தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு நினச்சாங்க. உங்கள் ஊர் பகுதியில் இதுமாரி நடக்குதா? கமெண்ட் பண்ணுங்கள்.